நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் ரங்கமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட ஒரு பல்சர் 150 வண்டி வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னான்னா, இன்னைக்கு காலையில் வண்டி ஓடும்போது பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப அடைச்சி ஓடுதுனே, பெட்ரோல் இல்லாத மாதிரி. அதுபோக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மைலேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதுபோக இந்த வண்டியை வந்து வேலை பார்த்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன வீடியோ போடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் வண்டியை வந்து இங்கே லோக்கலில் வந்து ஒரு 2-3 இடத்துல விட்டேனே, அப்புறம் இருந்து சரி வரல. இந்த கார் விட்ரு எல்லாமே வந்து புதுசு வந்து போட்டிருக்காங்க, புதுசு போட்டும் இந்த அடப்பு வந்து சரி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம ஏற்கனவே இந்த வண்டி வந்து ஒரு வண்டியில் வந்து கார் விட்ரு புதுசு போட்டு இந்த அடைச்சி வர்ற கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருப்போம். இந்த கார் விட்ரோட ஸ்லேடை கழட்டணும். ஸ்லேடை கழட்டிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த நீடியில் வந்து இந்த கருப்பு கலரில் ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஓரிங் போட்டு இந்த நீடியில் வந்து ஏற்றி போட்டு மாட்டினா இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த கருப்பு கலர் ஓரிங் வந்து என்ன வண்டிக்குரிய போட்டிருக்கோம்னா சுசுகி எஸ்எஸ் ஏர் ஸ்க்ரூ ஓரிங். இது 10 ஓரிங் வாங்கியாச்சு, 4 ஓரிங் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டிக்கு ஒரு ஓரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஓரிங்கை போட்டு வண்டி அடைச்சி ஓடுதுன்னா நம்ம இந்த நைஸ் எமர்சீட்டை வச்சு இந்த குச்சி மாதிரி உள்ள வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டு மாட்டினோம்னா இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் 150 அந்த அடைக்கிற பிரச்சனை வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போடணும் தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.